தற்போதைய அண்மை செய்தி மதுரை கப்பலூர் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் 4 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை தற்போது பொதுமக்கள் வியாபாரிகள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் தொடர்ந்து 4 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். இன்று முதல் கூடுதலாக 50 விழுக்காடு கட்டணம் செலுத்தியாகணும் அப்படின்னு சொல்லி சுங்கச்சாவடி தெரிவித்திருக்கிறது. எதற்காக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது? தொடர்ந்து பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கப்பலூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த 2012ஆம் ஆண்டு சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டது. அந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டதிலிருந்தே அந்த சுங்கச்சாவடி திருமங்கலம் நகர்பகுதியை ஒட்டி இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக அந்த பகுதி உள்ளூர் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களில் கூட வழக்கும் தொடரப்பட்டிருந்தன. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் இல்லாமல் அனுமதிப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையிலும் கூட முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் திடீரென இன்று முதல் உள்ளூர் வாகனங்கள் அனுமதியின்றி செல்ல முடியாது, 50% கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என சுங்கச்சாவடி நிர்வாகமானது அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் ஏற்கனவே இதற்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை முதலாகவே திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள், அதே போன்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக காலை 10 மணி முதலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 9 மணிக்காகவே அந்த பகுதிக்கு பொதுமக்கள் வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் அடுத்தடுத்தாக வணிகர்களும், அதே போன்று வாகன ஓட்டிகளும், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் கூட வருகை தந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தற்போது வரைக்குமாக 4 மணி நேரத்திற்கு மேலாக அந்த போராட்டம் நீடித்து வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். 4 மணி நேரத்திற்கு மேலாக அந்த போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக மதுரையில் இருந்து, அதே போன்ற திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தூத்துக்குடிக்கு, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், பேருந்துகள் செல்ல முடியாத நிலையில் அந்த பகுதி முழுவதிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று திருமங்கலம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்போது வரைக்குமாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட உரிய முடிவு எட்டப்படாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சூர்யா. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி முற்றுகை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சல்மான்.